ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன விளாக்ன்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பிளான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஐ அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. ரிவ்யூ அப்பாயின்ட்மென்ட். அத முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம போக போற பிளேஸ் என்ன அப்படின்னா, டெரேரியம் செட்டப் இருக்கிற ஒரு ஷாப் தான் வந்து நம்ம போறோம். நான் லாஸ்ட் விளாக்லயே சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாரஸ்ட் தீம்க்கு நெறைய பிளான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி ஒரு அக்வா பிளான்ட் லவ்வரா இருக்கீங்க, இல்ல டெரேரியம் செட்டப் பண்ற பெர்சனா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஷாப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம். இது எந்த ஏரியாவில் இருக்குன்னா சென்னையில் கோடம்பாக்கம்ல இருக்குது. இந்த ஷாப்புன்னு சொல்கிறத விட இது ஒரு அப்பார்ட்மெண்ட். அதோடைய ஃப்ரண்ட் லுக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அவுட்டோர் பிளான்ஸ். இதோட பாத்வேவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி, அதாவது மினி ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ப்ளீஸிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகும் போதே வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் வாட் இஸ் டெரேரியம்? ஸோ டெரேரியம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு குட்டி இன்டோர் கார்டனை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே வளர்க்குறது தான் வந்து டெரேரியம்னு சொல்லுவாங்க. அது எப்படிடா ஒரு செடியை வந்து கிளாஸ் கண்டெய்னரில் அடக்கி வச்சா வந்து அது வளரும் அப்படின்னு என்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வந்து மூடி வைக்கும் போது அதில் இருக்கிற ஹீட்டும் மாய்ஸ்டரும் வந்து என்ன பண்ணோன்னா உள்ளே ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு வாட்டர் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் ட்ராப்லெட் திருப்பி அந்த சாயிலே கீழே விடும். இது வந்து ஓன் வாட்டரையே வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணிக்கும். இது மெயினாக எதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு டெரேரியம்க்கு வந்து நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகும். இந்த டெரேரியம் பற்றிலாம் வந்து பார்த்துட்ருக்கும் போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெரேரியம், அதாவது 64 இயர்ஸ் ஓல்டாக இருக்க டெரேரியம் பற்றி தான். இதை வந்து டேவிட் லாட்டிமர் அப்படின்றவர் வந்து 1960 வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே ஒரு பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட் லிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா 1974 தான் வந்து ஒரே ஒரு தடவை வாட்டர் பண்ணியிருக்காரு. இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அது உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் பிளான்ஸை டீகம்போஸ் பண்ணி CO2 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இது எப்படி மாறி இருக்குன்னா செல்ஃப் சஸ்டெய்னிங் ஈகோ சிஸ்டமாகவே மாறி இருக்கு. ஒரு பிளான்ட்டாக பிளான் பண்ணது ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமாக மாறினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டெரேரியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் வாங்கலைன்னா கூட கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரேஞ்சஸ் பற்றி சொல்கிறேன். இங்கே வந்து ₹700 ஸ்டார்ட் ஆகி 25K வரைக்கும் கூட வந்து டெரேரியம் செட்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வால் டெரேரியம் ஒன்று வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பண்ணும்போது 10 lakhs ஆச்சாம். ஆனால் இப்போ பண்ணோன்னா ஒரு 13 lakhs பக்கம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஹாய் கைஸ், நான் வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த டெராஃபார்ம் ஷாப்புக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன். நான் பிளான் பண்ணி போனது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் பிளான் பண்ணது வந்து அக்வா பிளான்ஸ் எதனா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அங்க போன உடனே உள்ள அந்த செட்டப்பு, டெரேரியம் செட்டப்ஸ்லாம் பார்த்த உடனே வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால நான் ஒன்று வாங்கின்னு வந்துட்டேன். நான் என்ன வாங்கின்னு வந்திருக்கேன்றது வந்து உங்க முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் காரில் தான் கொண்டு வந்தேன். இது வந்து கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் அஸ் டு க்ரோ அந்த மாதிரி. அண்ட் ஸோ இதுதான் நான் வாங்கின டெரேரியம் செட்டப். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிச்சது என்னன்னா இந்த கிளாஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த உள்ள இருக்க மாய்ஸ்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ மை காட், லுக் அட் திஸ் டெரேரியம். ஆக்சுவலாக வந்து இந்த மாடல், அதுக்கப்புறம் எனக்கு வேர்ட்ஸே இல்லை. இந்த மாடலில் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் என்னை மெயினாக அட்ராக்ட் பண்ணுச்சு. லைக் மை வெரி ஓன் வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டெரேரியம் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான vlogல வந்து திரும்ப நம்ம பார்க்கலாம். பாய். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.